Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Instagram post and reels videos பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஈஸியா டவுன்லோட் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். and இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு Play Storeல அவேலபிளா இல்ல. பொதுவா 90% people பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம மொபைல்லே டிஃபால்ட்டா வச்சிருப்போம். அந்த அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ற போஸ்ட் எல்லாமே அக்கவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 டாட் பட்டன்ல சேவ்டுன்னு இருக்க இடத்துல சேவ் போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். பட் இந்த போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட கேலரியில கண்டிப்பா இருக்காது. நமக்கு கேலரியில வேணும் இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும்னா நம்ம அந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குமோ அந்த வீடியோவை நீங்க ஸ்வைப் அப் பண்ணி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிங்க் பாத்தீங்கன்னா நமக்கு கிளிப் போர்ட்ல காப்பி ஆகிடும். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா விட்மேட்ன்ற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 90% பீப்புளோட மொபைல்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம இதுல தான் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் விட்மேட் மட்டும் இல்லாம ஸ்னாப் டியூப்னு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சர்ச் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா போதும் டைரக்டா கோன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லிங்க் கிரியேட் ஆகி டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்க டவுன்லோடுன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணா மட்டும் போதும் இந்த ஒரு வீடியோ ஃபைல் பாத்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கு டைரக்டா டவுன்லோட் ஆகிடும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இல்ல. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட எப்படி நம்ம டவுன்லோட் பண்றதுன்றதையும் பார்க்க போறோம். நம்மளோட மொபைல்ல டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா 3 டாட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணும். பட் அதே 3 டாட் ஸ்வைப்பை பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் அப் பண்ணோம்னா நம்ம எந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வரைக்கும் நமக்கு வேணுமோ அதை நம்ம ஈஸியா கிராப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 3 ஸ்வைப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா சேவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன்